ஃப்ரெண்ட்ஸ், சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு சூப்பரான ரெசிபி இந்த பன்னீர் டிக்கா. வீட்டிலையே ஹோம்மேட் மசாலா பவுடர் பண்ணி சூப்பர் டேஸ்ட்டாக கடையில் கிடைக்கிறத விட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பர் அண்ட் சிம்பிள் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு ஷேர் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி சாஃப்டாக டிக்கா கிடைக்கிறதுக்கு ஃபுல்லாக ரெசிப்பியை ஃபாலோ பண்ணி இதே ஸ்டெப்பில் பண்ணுங்கள். சூப்பர் டேஸ்ட்டாக சாஃப்டாக டிக்கா கிடைக்கும். பண்ணலாமா? ஸ்டெப் 1, முதல்ல தயிரை ரெடி பண்ணிக்கலாம். வீட்டில் செஞ்ச தயிர்னாலும் இந்த மாதிரி கெட்டியாக இருக்கும் அப்படின்னா எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பாக்ஸில் கிடைக்கும் இல்லையா திக்கான தயிர், அதை எடுத்துக்கலாங்க. ஏன்னா நம்ம முடிச்ச அளவுக்கு தண்ணி இல்லாமல் மேரினேஷனில் பார்த்துக்கணும். இந்த அளவுக்கு திக்காக இருக்க இந்த தயிரையே நீங்கள் ஸ்ட்ரைனரில் போட்டு 1 hour ஃப்ரிட்ஜில் அடியில் கீழே பவுல் வச்சு வச்சிங்கன்னா இதில் இருக்க தண்ணி அவ்வளோ பிரிஞ்சு வரும். இன்றைக்கி நான் 450 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். அதுக்கு 1 கப்பு நல்ல திக்கான தயிரை இந்த மாதிரி ஸ்ட்ரைனரில் போட்டு 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. அது செட் ஆகிட்டு இருக்கட்டும். இப்போ பன்னீரை நம்ம நறுக்கி ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப திக்கான க்யூபாக போட்டால் மேரினேட் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும், உள்ள ஃப்ளேவர்ஸ் இறங்காது. ஸோ மீடியமான திக்னஸில் போட்டுக்கோங்க. நீங்கள் ஓவர் நைட் மேரினேட் பண்ண போகிறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் திக்னஸாகவே பன்னீர் போட்டுக்கலாம். பட் மினிமம் ஒரு 3 to 4 hours பன்னீர் டிக்கா மேரினேட் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக கிடைக்குங்க. அடுத்து இதை தண்ணியில் தான் ஊற வைக்கணும். ஒரு 20 minutes கண்டிப்பாக தண்ணியில் இருக்கணும். அப்போ தான் நம்ம grill போடும்போது டக்குன்னு விரைச்சிக்காமல் ஹார்ட் ஆகாமல் சாஃப்டாக பன்னீர் கிடைக்கும். ஒரே ஒரு க்யூப் ஆஃப் பன்னீர் எடுத்து வெளியில் வச்சுக்கோங்க, நம்மளுக்கு தேவைப்படும். இப்போ மசாலா பவுடர் அரைச்சிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், திருப்பி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி, 2 ஏலக்காய் வச்சு ஸ்லோ ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1 கை அளவுக்கு கசூரி மேத்தியை இதில் சேர்த்துக்கலாங்க. ரொம்ப ஹீட்டில் போட்டுறாதீங்க. லேசாக இந்த மாதிரி அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு இதை அப்படியே மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி ரெடி பண்ணிக்கலாம். நம்மளோட ஹோம்மேட் மசாலா பவுடர் ரெடி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் டிக்காக்கு. இப்போ 1லேருந்து 1.5 மணி நேரம் இந்த தயிர் ஃப்ரிட்ஜில் இருந்தது. எவ்வளோ தண்ணி ரிலீஸ் ஆகி வந்திருக்கு பாருங்கள் அந்த திக்கான தயிர்லேருந்து. இது நம்மளுக்கு மேரினேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ தயிர் ரெடி பண்ணியாச்சு. இதை அப்படியே மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு 1 க்யூப் ஆஃப் பன்னீர் எடுத்து வைக்க சொன்னேன் இல்லையா, அதை இதில் உதுத்து போட்டு நல்லா ஒரு பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கோங்க. இன்னும் மேரினேட் பண்ணும்போது தயிர்லேருந்து தண்ணி பிரிஞ்சு வராமல் இந்த ஸ்டெப்பு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். ப்ளஸ் டேஸ்ட்டாகவும் பன்னீர் டிக்கா ரொம்ப சாஃப்டாகவும் கிடைக்குங்க. 1 க்யூப் பன்னீரை நல்லா உதுத்து போட்டுட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ரெடி பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இப்போ மேரினேட் பண்ணிக்கலாம். மேரினேஷனுக்கு மஸ்டர்ட் ஆயில் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஃப்ளேவரும் கொடுக்கும் டிக்காக்கு. கடையில் இது தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஆயில் கலர் கொடுக்குங்க. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஸ்டர்ட் ஆயில், இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் பவுடரோட அளவுகளுக்கு டீஸ்பூனுக்கும் சின்ன ஸ்பூன் தான் யூஸ் பண்ணுறேன். அந்த அளவுகளை கவனமாக சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் 1 ஸ்பூனு, காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக, காரத்துக்காக நார்மல் சில்லி பவுடர் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் 1.5 ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துட்டு அரைச்சி வச்சுருக்க பவுடர் ஃபுல்லாக இதில் சேர்த்துக்கலாம். இதில் சாட் மசாலா 2 ஸ்பூன் சேர்த்துக்கணுங்க, கொஞ்சம் அதிகமாக. ஆம்ச்சூர் பவுடர் 1 ஸ்பூன் சேர்த்தா போதும். நம்ம லெமன் எல்லாம் சேர்க்க போகிறோம். இதில் உப்பு, என்னோடது பிங்க் சால்ட்டு, அதனால் நான் எனக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கிறேன். முன்ன பின்ன பிடிக்கும். உப்பு மட்டும் கொஞ்சம் நல்லா சுல்லுன்னு தெரிகிற மாதிரி சேர்த்துக்கோங்க. 1 பெரிய ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அவ்வளோதாங்க. இந்த எண்ணெயிலேயே சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறனால நல்ல ஒரு கலர் கிடைக்கும். இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தயிர் அண்டு பன்னீர் பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்க்காம தான் அரைச்சிருக்கோம், அதுவே நல்ல தளன்னு இருக்குது. இப்போ இதோட மிக்ஸ் பண்ணும்போது நேச்சுரலாகவே ஒரு எல்லோ கலர் வந்துடும். மஸ்டர்ட் ஆயில், மஞ்சத்தூள், காஷ்மீரி மிளகா, இதில் இருக்க கலரே எனக்கு ஓகேங்க. நான் ஆர்டிஃபிஷியல் கலர் சேர்க்கலை. உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் பன்னீர் டிக்கா இன்னும் கலர்ஃபுல்லாக அப்படைசிங்காக வேணும்னா கண்டிப்பாக உங்களுக்கு கலர் வேணும்னா சேர்த்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எண்ணெயிலேயே இந்த பவுடர்லாம் சேர்த்தனால நல்லாவே ஒரு கலர் கொடுக்கும். இந்த மசாலா ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும், தனியாக வச்சுக்கலாம். இந்த கேப்பில் தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா பன்னீரை, அதை எடுத்து இந்த ஸ்ட்ரைனரில் போட்டு இதில் இருக்க தண்ணீரையும் ஃபுல்லாக வடித்து எடுத்துடணும். எப்பயுமே எதை மேரினேட் பண்ணாலும் தண்ணி விடும் இல்லையா, அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம தண்ணியை எடுத்துகிட்டு சேர்க்கலாம். இப்போ 5 நிமிஷம் கழித்து இந்த மசாலாவில் இந்த பன்னீரை சேர்த்துக்கலாங்க.
சேர்த்துட்டு என்னோடய ரெக்கமெண்டேஷன் கேப்சிகம் கண்டிப்பாக பன்னீர் டிக்காவில் மேரினேஷனுக்காவது யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிக்காது, பசங்க சாப்பிட மாட்டிங்கனாலும் மேரினேட் பண்ணிவிட்டு குக் பண்ணிவிட்டு சாப்பிட்றவங்கள்ட்ட கொடுத்துருங்க. ஏன்னா இந்த கேப்சிகமோட வாசனை டிக்காவுக்கு ரொம்ப ரொம்ப தேவைங்க. டேஸ்ட் அதுதான் தூக்கி கொடுக்கும். இதில் ஒரு ஹாஃப் லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஒரு கை நிறையா ஃப்ரெஷ்ஷான கசூரி மேத்தியை அகெயின் மேலே கசக்கி போட்டுக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம முடிஞ்ச அளவுக்கு தண்ணியே இல்லாமல் மேரினேட் பண்ணியிருக்கோம். பட் அப்போயுமே பாருங்கள் கரெக்டான தண்ணி அளவு இருக்கும். இந்த தயிரோட பன்னீரெல்லாம் அரைச்சி சேர்த்து தண்ணி இல்லாமல் சேர்த்துருக்கனால ஊறினதுக்கப்புறம் ரொம்ப தண்ணி விடாது. கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் ஒரு 3-4 மணி நேரம் ஊற விடுங்க. இல்லை ஓவர் நைட் ஊற வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக கிடைக்கும் டிக்கா. இந்த மாதிரி நல்லா பெரட்டிட்டு டைட் கவர் போட்டு ஃப்ரிட்ஜில் 3 to 4 hours விட்டுருங்க. இல்லை ஓவர் நைட் வச்சுக்கலாங்க. எனக்கு 3 hours ஆயிடுச்சு. மசாலா ரொம்ப தண்ணி விடலை பார்த்திங்களா, நல்லா டைட்டாகி திக்காயிடுச்சு. ஏன்னா நம்ம கேர்டோட பன்னீர் போட்டு அரைச்சிருக்கோம் இல்லையா, அதனால் ரொம்ப தண்ணி விடாது மசாலா. இப்போ இதை ஸ்கூவர்ஸில் போட்டு நீங்கள் கிரில்லில் போட்டு எடுத்துக்கலாம், டவாவில் போட்டு எடுத்துக்கலாம், சிம்பிளாக பேனில் போட்டு எடுக்கலாம். இதுக்கு கிரில்லு தான் போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. பட் குக்கிங் டைமு அந்த ப்ரொசீஜர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்த ஸ்டெப்பு அதை கவனமாக மிஸ் பண்ணாமல் செஞ்சுக்கோங்க. அப்போ தான் பன்னீர் ஹார்ட் ஆகாது. இந்த மாதிரி நான் ஸ்குவர்ஸில் போட்டு ரெடி பண்ணிக்கிட்டேன். குக்கிங்க்கு பட்டரோ கீயோ யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் சாஃப்டாக கிடைக்கும் பன்னீர் டிக்கா. நான் கிரில்லில் கொஞ்சமாக கீ சேர்த்துக்கிட்டேன். இப்போ இந்த ஸ்குவர்ஸை வச்சுக்கலாம். ஹீட் வந்து நீங்கள் தவாவில் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப மீடியம் ஹீட்டில் தான் பண்ணணும். ஹை ஹீட்டில் பண்ணாதீங்க, சட்டுன்னு வரைச்சிக்கும் பன்னீர். அதே மாதிரி ரொம்ப ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. ஜஸ்ட்டு அந்த மேலே ஒட்டியிருக்க மசாலா மட்டும் லைட்டாக ப்ரௌன் ஆனால் போதும். அவ்வளோதான் டிக்காவோட பக்குவம். அதை அப்படியே எடுத்துடணும். அப்போ தான் பன்னீர் டிக்கா உங்களுக்கு சாஃப்டாக ரப்பர் மாதிரி இல்லாமல் ஹார்டாக இருக்காதுங்க ஆறுனாலும். எல்லா பக்கமும் ஒரு 1-2 நிமிஷத்துக்குள்ளே திருப்பி விட்டு டிக்காவை டக்குன்னு எடுத்துடணும். மேலே பட்டரோ கீயோ திருப்பி அப்ளை பண்ணிகிட்டே இருங்க. இந்த அளவுக்கு குக்கானால் போதும். உள்ளே இருக்க மசாலா பற்றிலாம் ஃபீல் பண்ணாதீங்க. மேலே இருக்க மசாலா மட்டும் நல்லா குக்காகி ப்ரௌன் ஆனால் போதுங்க. 2 minutes எடுத்துருங்க. அப்போ தான் சாஃப்டாக டேஸ்ட்டாக பன்னீர் டிக்கா கிடைக்கும். நம்மளோட டிக்கா எவ்வளோ சாஃப்டாக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும். சிம்பிளாக வீட்டிலையே ஹெல்த்தியாக இந்த மாதிரி நம்மளே செஞ்சு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கொடுக்கலாம். மின்ட்டு சட்னியோட சூப்பராக இருக்கும். இல்லை சிம்பிளான ஆனியன் சாலடோடைய அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.